வெல்கம் டு ஈஸி இங்கிலீஷ் மைண்ட். guys, இந்த வீடியோவில் 20 சென்டென்ஸ் தான் பார்க்க போகிறோம். என்னன்னு பார்க்கலாமா? ஐ லைக் ரீடிங் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். எனக்கு துப்பறியும் கதைகள் படிப்பது பிடிக்கும். ஐ எனக்கு, லைக் பிடிக்கும், ரீடிங் படிப்பது, டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் துப்பறியும் கதைகள். ஐ லைக் ரீடிங் டிடெக்டிவ் ஸ்டோரிஸ். எனக்கு துப்பறியும் கதைகள் படிப்பது பிடிக்கும். ஐ லைக் டு வாட்ச் மூவிஸ். எனக்கு திரைப்படம் பார்ப்பது பிடிக்கும். ஐ எனக்கு, லைக் பிடிக்கும், டு வாட்ச் மூவிஸ் திரைப்படம் பார்ப்பது. ஐ லைக் டு வாட்ச் மூவிஸ். எனக்கு திரைப்படம் பார்ப்பது பிடிக்கும். யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். நீங்கள் காலையில் காபி குடிக்கிறீர்கள். யூ நீங்கள், ட்ரிங்க் குடிக்கிறீர்கள், காஃபி, இன் த மார்னிங் காலையில். யூ ட்ரிங்க் காஃபி இன் த மார்னிங். நீங்கள் காலையில் காபி குடிக்கிறீர்கள். யூ பிரஷ் யுவர் டீத் ட்வைஸ் அ டே. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குகிறீர்கள். பிரஷ் அப்படின்னா துலக்கிறது, டீத்னா பற்கள், ட்வைஸ் அப்படின்னா 2 முறை. You brush your teeth twice a day. நீங்கள் ஒரு நாளைக்கு 2 முறை பல் துலக்குகிறீர்கள். We rarely go to the cinema. நாங்கள் சினிமாவுக்கு செல்வது அரிது. We நாங்கள், rarely அப்படின்னா அரிது, go to the cinema சினிமாவுக்கு செல்வது. We rarely go to the cinema. நாங்கள் சினிமாவுக்கு செல்வது அரிது. We go to school daily. தினமும் பள்ளிக்கு செல்கிறோம். We go to school daily. They learn new things every day. அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். தே அவர்கள், லேர்ன் கற்றுக்கொள்கிறார்கள், நியூ திங்ஸ் புதிய விஷயங்களை, எவ்ரி டே ஒவ்வொரு நாளும். தே லேர்ன் நியூ திங்ஸ் எவ்ரி டே. அவர்கள் ஒவ்வொரு நாளும் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்கிறார்கள். தே ஸ்டடி மேத் அட் ஸ்கூல். பள்ளியில் கணிதம் படிக்கிறார்கள். ஸ்டடினா படிக்கிறது, மேத் கணிதம். தே ஸ்டடி மேத் அட் ஸ்கூல். பள்ளியில் கணிதம் படிக்கிறார்கள். ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி மார்னிங். தினமும் காலையில் பள்ளிக்கு செல்வார். ஹி கோஸ் டு ஸ்கூல் எவ்ரி மார்னிங். He catches the train every morning. தினமும் காலையில் ரயிலை பிடிக்கிறார். Catches அப்படின்னா பிடிக்கிறது. Every morningனா தினமும் காலையில். He catches the train every morning. தினமும் காலையில் ரயிலை பிடிக்கிறார். She cooks dinner for her family. அவள் தன் குடும்பத்திற்கு இரவு உணவு சமைக்கிறாள். குக்ஸ் அப்படின்னா சமைக்கிறது. ஹர் ஃபேமிலி அவளுடைய குடும்பத்திற்கு. டின்னர் அப்படின்னா இரவு உணவு. ஷீ குக்ஸ் டின்னர் ஃபார் ஹர் ஃபேமிலி. அவள் தன் குடும்பத்திற்கு இரவு உணவு சமைக்கிறாள். She usually eats healthy food. அவள் பொதுவாக ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவாள்.
யூஸ்வலி அப்படின்னா பொதுவாக. ஈட்ஸ் சாப்பிடுவாள். ஹெல்தி ஃபுட் ஆரோக்கியமான உணவு. ஷீ யூஸ்வலி ஈட்ஸ் ஹெல்தி ஃபுட். அவள் பொதுவாக ஆரோக்கியமான உணவை சாப்பிடுவாள். இட் யூஸ்வலி ரெயின்ஸ் எவ்ரி டே ஹியர். இங்கு தினமும் மழை பெய்வது வழக்கம். எவ்ரிடே அப்படின்னா தினமும். இட் யூஸ்வலி ரெயின்ஸ் எவ்ரிடே ஹியர். இங்கு தினமும் மழை பெய்வது வழக்கம். இட் ரெயின்ஸ் அ லாட் இன் ஏப்ரல். ஏப்ரல் மாதத்தில் அதிக மழை பெய்யும். லாட்னா அதிகம். இட் ரெயின்ஸ் அ லாட் இன் ஏப்ரல். மை மாம் கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரி டே. என் அம்மா தினமும் சந்தைக்கு போவார். மார்க்கெட்னா சந்தை. மை மாம் கோஸ் டு த மார்க்கெட் எவ்ரி டே. என் அம்மா தினமும் சந்தைக்கு போவார். பிரியா ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரி டே. பிரியா தினமும் செய்தித்தாள் படிப்பாள். ரீட்ஸ்னா படிக்கிறது. நியூஸ் பேப்பர்னா செய்தித்தாள். எவ்ரிடே தினமும். பிரியா ரீட்ஸ் த நியூஸ் பேப்பர் எவ்ரி டே. பிரியா தினமும் செய்தித்தாள் படிப்பாள். மேரி அண்ட் ஐ கோ டு த மால் எவ்ரி சாட்டர்டே. நானும் மேரியும் ஒவ்வொரு சனிக்கிழமையும் மாலுக்கு செல்வோம். எவ்ரி சாட்டர்டே அப்படின்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும். மேரி அண்ட் ஐ கோ டு த மால் எவ்ரி சாட்டர்டே. த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 2 o'clock. ரயில் 2 மணிக்கு வரும். அரைவ்ஸ்னா வரது. த ட்ரெயின் அரைவ்ஸ் அட் 2 o'clock. ரயில் 2 மணிக்கு வரும். த சன் ரைசஸ் அட் தி ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கிறான். சன் சூரியன். ரைசஸ்னா உதிக்கிறான். அட் தி ஈஸ்ட்னா கிழக்கில். த சன் ரைசஸ் அட் தி ஈஸ்ட். சூரியன் கிழக்கில் உதிக்கிறான். He loves to play football every Sunday. அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால்பந்து விளையாட விரும்புகிறார். He loves அப்படின்னா அவர் விரும்புகிறார். To play விளையாட. ஃபுட்பால் கால்பந்து. எவ்ரி சண்டே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும். He loves to play football every Sunday. அவர் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கால்பந்து விளையாட விரும்புகிறார்.